வெல்கம் டு சினிகிருகன். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் வெகுஜன சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குது. அதை பற்றி பல விமர்சகர்கள் வீடியோவில் பதிவு செஞ்சும் எழுதியும் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். அப்படி கட்டாயம் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சினிமாவில் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை வேணாவா, இல்லை வெறும் சினிமாவை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்ற என்னோட ஒரு புரிதல் தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஒரு திரைப்படம், ஒரு கதை கண்டிப்பாக அரசியல் ரீதியாக சரியாக இருக்குமான்னு எனக்கு கேட்டால் கண்டிப்பாக சரியாக இருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஆனால் அது ஒவ்வொரு கதைக்கும், அதோட கதை சொல்லலுக்கும், அதோட அணுகுமுறைக்கும் அரசியல் ரீதியான அளவுகோல் மாறுபடும். அதை பார்வையாளனான நம்ம கண்டிப்பாக அந்த அளவுகோல் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல நேரங்களில் ஒரு படைப்பை தவறாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு படையப்பா படத்தில் வர ரஜினி கதாபாத்திரத்தையும், லவர் படத்தில் வர அருண் கதாபாத்திரத்தையும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முயற்சி செய்கிறேன். படையப்பா படத்தில் ரஜினி கதாபாத்திரம் பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு பல வசனங்கள் பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி லவர் படத்தில் அருண் கதாபாத்திரம் ஒரு ஸ்டேஜில் திவ்யாவை பேசக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டிடுவான். இப்போ இந்த ரெண்டு சீன்லேயும் இருக்கிற அரசியலுக்கான அளவுகோல் மாறுபடும். அதை படம் பார்க்குற நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்லுவேன். அருண் மாதிரி நிறைய முட்டாள்தனம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த வார்த்தையை சொல்லி அவனோட காதலை திட்டுறது ஏற்பக்கூடியது தான். ஏற்பக்கூடியதுன்னா எப்படின்னா, அதை நார்மலைஸும் பண்ணலை, அதை நான் சரின்னு எந்த விதத்துலையும் சரின்னு நான் சொல்ல வரல. அந்த முட்டாள்தனம் நிறைஞ்ச ஒரு கேரக்டர் அப்படி தான் இருப்பான். அப்படி இருக்கிறது தான் அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நியாயம். அந்த முட்டாள் எப்படி ஒரு சரியான விஷயத்த முடிவு செஞ்சான், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் அவன் என்னவா ஆனான், அதுக்கப்புறம் அவன் வாழ்வு எப்படி மறுவாழ்வு பெற்றது அப்படின்றது அந்த லவர் படமே. அருண் லவர் படத்தோட ஹீரோ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அந்த படத்தோட ஒன் ஆஃப் தி ப்ரொட்டகனிஸ்ட், அவ்வளோதான். அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும். அப்படி எழுதுறது தான் அந்த கேரக்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நியாயம். அந்த கேரக்டர் பண்ணுறதுலாம் தப்பு, அவன் பண்ணுறத சரின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது ஒரு தவறான விஷயமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அருண் மாதிரி நிறைய முட்டாள்தனம் நிறைஞ்ச டாக்ஸிக்கான கேரக்டரு இங்கே கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கணும். அவன் ஒன்றும் வாழ தகுதி இல்லாத ஆள் கிடையாது. அவனும் இங்கே வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான். அவன் ஒன்றும் பொறுக்கி கிடையாது. இப்படி தான் லவர் மாதிரியான கதையம்சம் கொண்ட படத்தில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அணுகணுன்றது என்னோட ஒரு பார்வை. அப்படியே படையப்பா படத்துக்கு வந்தோன்னா, படையப்பா தான் படத்தோட ஹீரோவே. அவன் ஹீரோவாக இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக தனி மனித கருத்தையும் தனி மனித பிற்போக்குத்தனத்தையும் பொதுத்தளத்தில் கொண்டு அந்த கருத்தை திணிக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும். படையப்பா பேசுறது அந்த கதாபாத்திரத்துக்கு வேணால் அது நியாயமாக இருக்கலாம். ஆனால் அதை கொண்டு பொதுமக்களோட பொது புத்திக்கு தீனி போகிறது ரொம்ப ஆபத்தானது. குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், குடும்பத்தோட வழக்கத்தை மாற்றக்கூடாது, மானத்துக்காக உயிரையும் கொடுக்கலாம், இப்படி பல விதமான வசனங்களை பேசுகிற படையப்பா கேரக்டர் எனக்கு பொறுக்கியாக தான் தெரியுதான். இப்படி பல பொறுக்கி கதாபாத்திரத்துக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமை அதை நடிக்கும்போது அந்த இடத்துல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் இருக்குது. படையப்பா லவர் மாதிரியான படங்களில் இருக்கிற அரசியல் அளவுகோல் மாறுபடும். அதை எப்படி நம்ம அணுகணுன்ற புரிதலை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டியது தான் என்னோட புரிதல். இப்படி தான் ஒவ்வொரு படத்திற்கான பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட அந்த அளவுகோல் மாறுபடும். அந்த அளவுகோலை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோட ஒரு கருத்து.